டியர் aspirants, வெல்கம் டு கல்வி டிவி. நம்ம எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டோடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 36 and the one number exceeds the another number by 8. Find the numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் கூட்டுத்தொகை 36 ஆகவும் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாகவும் உள்ளது. அந்த எண்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிம்பிளான வந்து நமக்கு வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். அது நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக எலிமினேஷன் மெத்தட்லையோ இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையோ சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு நம்பரை வந்து நம்ம வந்து ஒய்னு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கு, 36, அதாவது 36 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட எக்ஸீட்ஸ், அதாவது அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எய்தர் x is equal to y plus 8 இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி x minus y is equal to 8 இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எலிமினேஷன் மெத்தடில் பண்ணலாம். இதையும் என்னால் கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்போ 2x ஈக்குவல் டு 44ன்னு வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து 22ன்னு வந்துருந்துருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 22ன்னு எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ x வந்து 22வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ y என்னவாக இருந்திருக்கும், 22 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 36 மைனஸ் 22 அப்படின்னா 14 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 14ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ அந்த நம்பர் எப்படி மட்டும் காம்பினேஷனாக இருந்திருக்கும், நமக்கு வந்து ஒன்று 14, இன்னொன்று வந்து 22, அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் இருந்திருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 22, y இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 14 அப்படி இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 14, y இஸ் ஈக்குவல் டு 22, இந்த காம்பினேஷன்ஸில் வந்து அந்த நம்பர் வந்து இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ வந்து 14, 22 தான் எனக்கு வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸாக இருந்திருக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கேட்டிருந்துருக்காங்க. தி தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 12 and 18 ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 12 மற்றும் 18 மூன்றாவது விகிதாசாரம் என்ன அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மூன்றாவது விகிதாசாரம் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், யூஸ்வலாக a/b ஈக்குவல் டு b/c அப்படின்னு நம்ம வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? அப்போ இங்கே நம்ம எதை ஏவா எதை பியாக எடுத்துப்போம். அப்போது 12/18 ஈக்குவல் டு 18 எனக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னவோ அதை நான் வந்து எடுத்து எழுதிப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் என்னால் வந்து டிவைட் பண்ண முடியும். இது என்னவோ மாதிரி இருக்கும், எனக்கு வந்து 2 டைம் வந்துருந்துருக்கும். 6வது வாய்ப்பாடல் அடிக்கிறேன் அப்படின்னா இது வந்து 3 டைம் வந்துருந்துருக்கும். இது என்னவா இருந்திருக்கும், எனக்கு வந்து 2 9 இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு ரிமைனிங் என்னதாக இருந்திருக்கு, c இஸ் ஈக்குவல் டு 27. இதுதான் என்னுடைய தேர்ட் ப்ரொபோர்ஷனாக வந்துருந்துருக்கும். அப்போ c இஸ் ஈக்குவல் டு 27 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷனில் வந்து 27 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்பர் பிட்வீன் 1000 and 2000 which when divided by 30, 36 and 80 gives the remainder in each cases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1000லேருந்து 2000க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது வந்து எதாலெல்லாம் டிவைட் ஆகணும், 30, 36, 80 இதெல்லாம் டிவைட் ஆகணும். டிவைட் ஆகும்போது எனக்கு வந்து 11 வந்து ரிமைண்டர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த நம்பர் வந்து அந்த மாதிரி டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த 30, 36, 80 இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அந்த நம்பர் எல்லாத்தாலும் டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த எல்சிஎம்மால் டிவைட் ஆனாலே எனக்கு வந்து ஓகே தான், டிவைட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன், 30, 36, 80 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? 2ஆல் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 15, 18, 40 கிடச்சிட்டு இருந்திருக்கும். திரும்ப நான் 2ஆல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 15, 9, 20 கிடச்சிட்டு இருந்திருக்கும். திரும்ப நான் வந்து 2ஆல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 15, 9, 10 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். திரும்ப நான் 2ஆல் பண்ணுறேன் அப்படின்னா 15, 9, 5 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ நான் வந்து 3ஆல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து 3 வந்துருந்துருக்கும். ஸோ அப்போ வந்து 5, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துருக்கும். அப்போ எனக்கு வந்து திரும்ப என்ன வந்துருந்துருக்கும், இங்கே ஒரு 3, ஒரு 5 வந்துருந்துருக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும்,
2 power 4 into 3 power 2 into 5 power 1 இப்படி எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும் என்னோட எல்சிஎம் வந்து. ஸோ நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் 16 into 5 into 9. ஸோ 80 into 9 அப்படின்னா வந்து 720. இதுக்கான எல்சிஎம் என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் எனக்கு வந்து 720 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 720 உடைய அடுத்த நம்பர் என்னது நமக்கு வந்து 440. ஏன்னா இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். எனக்கு டிவைட் ஆகிற நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 440 இருக்கும். இல்லை இதையும் தாண்டி திரும்ப வந்து 720 போடுறேன் அப்படின்னா என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் எனக்கு 6 11 எனக்கு கண்டிப்பாக எக்ஸிட் ஆகி போயிருந்துருக்கும். எனக்கு வந்து 2000 தாண்டி போயிருந்திருக்கும் என்னோடய வேல்யூ. ஸோ அப்புறம் என்ன இருந்திருக்க முடியும் இதோட வேல்யூவாக தான் இருந்திருக்க முடியும் 1140. இன்னொன்று நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து 11 வந்து எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ நான் வந்து இது கூட 11 ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கிடச்சிருக்கும் இது கூட நான் வந்து 11 ஆட் பண்ணிக்கிறேன். 1440 இருந்துச்சு. இது கூட வந்து 11 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் 1451. இந்த நம்பர் தான் எனக்கு வந்து 30ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் 11 ரிமைண்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 36ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு வந்து 11 வந்து எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருந்துருக்கும். 80ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு வந்து 11 வந்து ரிமைண்டராக கிடச்சிருந்துருக்கும். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். இந்த கொஷினை வந்து படித்த உடனே யோசிச்சுட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சிம்பிளான விஷயந்தான். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரால் டிவைட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக அந்த 3 நம்பருக்கும் நான் ஒரு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து 3 நம்பர் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து 11 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் வச்சும் போய்க்கலாம். இதுலேயும் 11 கழிச்சிருங்க, இதுலேயும் 11 கழிங்க, இதுலேயும் 11 கழிங்க, இதுலேயும் 11 கழிங்க. ஓகேங்களா? 11 கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸில் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா நான் வந்து 30 36 80ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நாம் சால்வ் பண்ண மாதிரி எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த எல்சிஎம்மோட வேல்யூஸ் ஏன்னா இதோட மல்டிபிள்ஸ் தான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். எனக்கு வந்து 1000க்கு அதிகமாக வேணும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன் நான் இதை விட இன்னொரு டைம் வந்து இப்போ இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்பேன் நான் சிம்பிளாக. அதே இப்போ வந்து 2000லேருந்து 3000 கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்போம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருந்துருப்போம். மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூஸ் எனக்கு என்னவாக இருந்திருக்கும் அந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு நமக்கு வந்து அடுத்தது ரிமைண்டர் பார்க்குறோம். ரிமைண்டர் என்னவோ இருக்குது அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ வந்து இன் வாட் ரேஷியோ மஸ்ட் த ரைஸ் அட் 9 rupees and 30 paise per kg to be mixed with the rice at 10.8 per kg so that the mixture will worth of 10 rupees per kg அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக வந்து எனக்கு வந்து ஒரு ரைஸோட விலை வந்து 9 ரூபா 30 காசு இருந்திருக்கு 1 kgக்கு. இன்னொரு ரைஸோட ரேஷியோ வந்து என்ன இருந்திருக்கு எனக்கு வந்து 10 ரூபா 80 காசு இருந்திருக்கு. அவர் வந்து இந்த 2 ரைஸையும் மிக்ஸ் பண்ண போகிறாரு. 2 அரிசியும் ஒரு இதில் மிக்ஸ் பண்ண போகிறாரு. மிக்ஸ் பண்ணி நான் வந்து எந்த ரேஷியோட மிக்ஸ் பண்ணியிருந்தா நான் வந்து 10 ரூபான்னு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. நார்மலான ஒரு மிக்சர் அலிகேஷன் ப்ராப்ளம் தான் இது. சரிங்களா? ஸோ அப்போ 9.30 அப்போ எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் இங்கே வந்து எனக்கு வந்து 10. ஏன்னா வந்து இது வந்து எனக்கு வந்து 10 தான் என்னது நான் இதுக்கு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது எனக்கு வந்து என்ன இருந்திருக்கு 10.80. இந்த மாதிரியான கொஷின்ஸ் நான் வந்து எழுதிக்கிட்டேன். மிக்சர் அலிகேஷன் படி என்ன பண்ணியிருந்துருக்கலாம் இதை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணி இங்கே நம்ம எழுதியிருந்திருப்போம் 80. இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுத என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் எனக்கு வந்து 70 காசுகள்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் 8:7 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எழுத முடியும். அப்போ 8:7 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து அந்த 9.30 காசில் விற்கக்கூடிய அரிசியையும் 10 ரூபாய் 80 காசில் விற்கக்கூடிய அரிசியும் என்னால் வந்து மிக்ஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க ஏபிசி ஈக்குவல் டு 3:4 பிசி இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 5:7 அண்டு சிடி இஸ் ஈக்குவல் டு 8:9 ஏடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரேஷியோஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிக்கான ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எனக்கு என்ன சொல்லியிருந்திருக்காங்க ஏபி இஸ் ஈக்குவல் டு 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து 5:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ரேஷியோஸில் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஏ இருக்குது பி இருக்குது இங்கேயும் அதே போல் பி இருக்குது சி இருக்குது. இந்த பியை வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இதை வந்து ஏபிசி அப்படின்னு என்னால் வந்து எழுத முடியும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் 4 and 5 இருக்குது.
ஸோ மேலே அப்போ நான் என்ன பண்ண முடியும், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 20ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 20ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ இது என்னவா மாறும், 15:20 நெக்ஸ்ட்டு வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரேஷியோ எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஏபிசி வந்து அப்போ 15:20:28 அப்படின்னு எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும், சிடி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நமக்கு வந்து 8:9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 8:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து 28வது டேபிள்லையும் நான் எடுத்தது 8வது டேபிளையும் நான் வந்து 2 காமன் என்ன வர முடியும், எனக்கு வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு 56 கிடைக்கும். இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு வந்து 56 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணி தந்திருப்பேன், இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி தந்திருப்பேன். அப்போ எனக்கு வந்து A:B:C:D வேல்யூஸ் எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும். 2ஆல் மல்டிப்ளை என்ன கிடச்சிருக்கும், 30ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அடுத்தது 40ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். 56ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். இங்கே அப்போ என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 63 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். எப்படி கிடைக்கிது, ஏன்னா நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேட் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி ரேஷியோஸ் கிடைக்கிது. ஆனால் எனக்கு வந்து கொஷினில் என்ன தான் கேட்டுருந்துருக்காங்க, கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா A:Dயோட ரேஷியோஸ் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஏவும் டியும் ஒரே ரேஷியோவில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் ஏவும் டியும் மட்டும் எனக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் A:D is equal to 30:63 அப்படின்னு எனக்கு வந்து ரேஷியோ இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷனில் அது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளை பண்ணியிருக்காங்க. இதை 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன் அப்படின்னா 10 வந்துருந்துருக்கும். இது என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு 21 அப்படின்னு எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ ஏடியோட ரேஷியோ என்னவாக இருந்ததுக்கு, எனக்கு வந்து 10:21 அந்த ரேஷியோவில் வந்து இருந்ததுருக்கு. கொஷினை பாருங்கள், இது வரைக்கும் சால்வ் பண்ண உடனே சில நேரங்களில் டைரெக்டாகவே கொடுத்துருந்துருப்பாங்க. 30:63 கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கொஷின் பாருங்கள், இஃப் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 19,250 and the cost price is 17,500, find the gain percentage. செல்லிங் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, கெயின் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. அப்போது கெயின் ஆர் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஆர் கெயின், அதாவது நமக்கு வந்து விற்பனை விலை சொல்லிட்டாங்க 19,250 அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கொள்முதல் விலை வந்து எனக்கு வந்து 17,500ன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய லாபம், அதாவது லாபம் என்னன்னு கேட்டல, அதாவது பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, லாப விழுக்காடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கெயின் ஆர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் நம்ம என்னென்னு சொல்லியிருந்திருப்போம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதை நம்ம சொல்லியிருந்திருப்போமா. அவங்க என்ன எடுத்துருக்காங்க, நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டாங்க 19,250ன்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து 17,500 அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிட்டு இருந்திருக்கும், அப்போ இதில் என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், நமக்கு வந்து ஒரு இது சொல்லியிருந்துருப்பாங்களா, எவ்வளோ கிடச்சிருக்கும், மைனஸ் பண்ணுறோம். எடுத்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 5 7 1 1750 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து லாபமாக கிடச்சிருந்துருக்கும். என்னோடய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு 1750 ரூபா கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ 1750 ரூபா வந்து எனக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ், ஏன்னா நான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் நான் வந்து பேஸாக வச்சுப்பேன். எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, எனக்கு வந்து 17,500. இது வந்து எனக்கு வந்து 100% அப்படின்னா 1750 எத்தனை பர்சன்டேஜ் இருந்திருக்கும், 10% இருந்திருக்கும். என்னுடைய ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸ்னால எவ்வளோ எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும், 10% எனக்கு லாபம் கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ பெரிமீட்டர்னால் என்னது, 2 × L + B. எனக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கூட ஃபார்முலா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா வந்து 2 × L + B. அப்போ நான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், லென்த் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, நமக்கு வந்து 12ன்னு சொல்லியிருந்தாங்க. பிரெத் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 8ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 × 20 இது வந்து என்ன வந்துருக்கும், 40 சென்டிமீட்டர் வந்திருந்திருக்கும். என்னுடைய பெரிமீட்டர் வந்து
40 சென்டிமீட்டர் வந்து எனக்கு வந்திருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தி எல்சிஎம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 4104 அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 9, ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 171 அண்ட் ஃபைண்ட் த அதர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. 2 எண்களின் மீசிமா 4104 மற்றும் மீப்போவா 9 ஆகும். அவற்றுள் ஒரு எண் 171 என்றால் மற்றொன்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், 41,004 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 171 ஈக்குவல் டு எக்ஸு. இந்த நம்பர் தான் வந்து எனக்கு தெரியாத நம்பர். ஓகே, இதை வந்து 9ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு ஒரு டைம்ஸ் கிடச்சிட்டு இருந்திருக்கும். இங்கே ரிமைண்டர் வந்து 8 வந்திருந்திருக்கும். ஸோ 19 வந்திருந்திருக்கும். ஓகேவா? அப்போது 4104 19ஆல் டிவைட் பண்ணால் என்னுடைய ஆன்சர்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ 19 இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 19 இன்ட்டு 2 என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 38. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன 3ன்னு வந்திருந்திருக்கும். 3னா என்ன, 1 தான் வந்திருந்திருக்கும். மீதி வந்து 11 வந்திருந்திருக்கும். 114. 114 எப்போ வரும், 6 இன்ட்டு 19 என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு 114ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ 16 216. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன தான், 216ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போ ஒரு நம்பர் என்னது 171, இன்னொரு நம்பர் என்னது எனக்கு வந்து 216. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எல்சிஎம் வந்து எனக்கு வந்து 4104, ஹெச்சிஎஃப் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் மட்டும் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இஃப் த மென் ஆர் உமன் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 19 days, ஹவு many days will the 3 men and 8 women do the same work அப்படின்னு நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ இதில் வந்து நிறைய இந்த மாதிரியான டைப்பில் கொஷின் வரும். எப்படி வரும் அப்படின்னா, இங்கே வந்து 6 கொடுத்துருந்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா அண்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? 6னா என்னது, எய்தர் அந்த 5 ஆண்கள் வேலை பார்க்குறாங்க, இல்லை 9 பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அதுவே அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. 5 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? இப்போது நமக்கு என்ன சொல்லியிருந்துருக்காங்க, 5 ஆண்கள் 5 மென்ஸ் வந்து ஈக்குவல் டு 9 உமன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க நமக்கு. அப்போது நான் என்ன பண்ணலாம், இதில் வந்து எய்தர் உமனை வச்சு நான் சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மென்னை வச்சு நான் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது 5 men இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒரு உமன் வந்து யாருக்கு தான் சமம், எனக்கு வந்து 5/9 மென்னுக்கு வந்து ஒரு உமன் வந்து அவ்வளோ வேலையை வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்துருக்காங்க, தென் இன் ஹவு many days 3 men and 6 women can do the same work அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 மென்கள் மற்றும் 6 ஆண்கள் வந்து சேர்ந்து வந்து இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 men ப்ளஸ் 6 women இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து முடிச்சிருந்துருக்காங்க. எவ்வளோ நாளில் முடிச்சிருந்துருக்காங்க, 19 நாளில் வந்து முடிச்சிருந்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து இங்கே உமனில் இருக்குது, இங்கே மென்னில் இருக்குது. எதர் நான் வந்து மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து உமனுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். நான் மென்னாவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து 6 into 5/9 மென் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்து 3 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். இந்த இடத்துக்கிட்ட இங்கே 2. அப்போ 3 men ப்ளஸ் 10/3 men ஈக்குவல் டு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு வந்து டோட்டலாக வந்து எத்தனை மென்ஸ் இந்த வேலையை செஞ்சுருந்துருப்பாங்க. நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து 9m + 10 / 3
ஸோ 19/3 மென் வந்து சேர்ந்து இந்த வேலையை வந்து 19 பேர் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. நமக்கு என்ன பண்ணியிருந்திருக்காங்க, டோட்டலாக வந்து 19 டேஸ் வந்து இந்த வேலையை செஞ்சுருந்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 19/3 மார்க் வந்து அவங்க வந்து பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து 5 மென் வந்து 19 நாளைக்கு வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து 95 ஒர்க் வந்து அவங்க வந்து பார்த்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா, 95 ஒர்க் வந்து அவங்க வந்து டோட்டலாக பார்த்துருந்துருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க, 19/3 ஒர்க் வந்து அவங்க பார்த்துருந்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இதில் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு இது வந்து 5 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 இன்ட்டு இந்த கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளையில் வந்து இருந்திருக்கும் 5 × 3. ஸோ டோட்டலாக அவங்க வந்து 15 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து 15 டேஸில் முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து 5 மென்ஸ் ஆர் 9 உமன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆனால் முடிக்கும் போது என்ன முடிச்சிருந்துருக்காங்க, 3 மென்ஸ் அண்ட் 6 உமன்ஸ். ஸோ அப்போ 5 மென்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 19 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 மென்ஸ் அண்ட் 6 உமன்ஸ் வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எய்தர் இந்த கொஷினை வந்து ஃபுல்லாக வந்து உமனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மென்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து உமனோட வேல்யூஸை எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருந்திருக்கோம், மென்னுக்கு இந்த கொஷினை ஃபுல்லாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எய்தர் வந்து இந்த மாதிரியான கொஷினில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எய்தர் மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மென்னு வச்சு சால்வ் பண்ணுங்கள், இல்லை உமனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உமனை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி 6 கொஷின்ஸில் ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னா 19 டேஸில் முடிச்சிருந்திருக்காங்க, 5 மென்ஸ் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 95 ஒர்க் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம், 1 டே ஒர்க்கு வந்து டோட்டல் ஒர்க்கு வந்து 1 டே ஒர்க்கில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கிடச்சிருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து இதை விட வந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா எஸ்ஆர்பி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.